Hi, this is Jasna from NLPM. இன்னைக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரியோட எபிசோட் 25 பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல ஒரு வயசானவர் ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்துட்டு தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரை பத்தி தேவையில்லாம வதந்திகளை பரப்பிட்டு இருந்தார். இது நாளடைவுல ரொம்ப பெரிய பிரச்சனையாகி அந்த பக்கத்து வீட்டுக்காரரை போலீஸ் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் வந்துட்டு ரொம்ப இன்னசென்ட், அவர் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லி அந்த போலீஸ் வந்துட்டு அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். ஆனாலும் அவர் வந்துட்டு ரொம்ப தாழ்வு மனப்பான்மையோட இருந்தாராம். இதனால அந்த வயசானவர் மேல இந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்துட்டு கேஸ் கொடுத்தாராம். இந்த கேஸ் வந்துட்டு கோர்ட்டுக்கு வந்துச்சான். கோர்ட்ல இருந்த அந்த ஜட்ஜ் கிட்ட இந்த வயசானவர் சொன்னாராம், நான் வந்துட்டு அவரை துன்புறுத்தல, நான் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் தான் பண்ணேன், அவர் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ண தவிர நான் அவரை துன்புறுத்தல அப்படின்னு சொல்லி சொன்னாராம். தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஜட்ஜ் வந்துட்டு அந்த வயசானவர்கிட்ட சொன்னாராம், அந்த பக்கத்து வீட்டுக்காரர் மேல இருக்க எல்லா கம்ப்ளைண்ட்ஸையும் ஒரு பேப்பர்ல எழுதி அதை வந்துட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி நீங்க வீட்டுக்கு போகும்பொழுது அதை கீழே போட்டுட்டே போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கப்புறம் நீங்க கோர்ட்டுக்கு வாங்க, நான் தீர்ப்பு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அடுத்த நாள் அந்த வயசானவர் கோர்ட்டுக்கு போனாராம். அப்போ அந்த ஜட்ஜ் சொன்னாராம், நீங்க கீழே போட்டு போனீங்களே அந்த பேப்பர் துண்டுகள், அதை எல்லாத்தையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு அந்த வயசானவர் சொன்னாராம், என்னால முடியாது, இப்போ போயிட்டு நான் தேடினா எப்படி கிடைக்கும், அது எல்லாமே காத்துல பறந்து போயிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு அந்த ஜட்ஜ் சொன்னாரு, இதே மாதிரி தான் நீங்க ஈஸியா ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடலாம், ஆனா அது வந்துட்டு அவரை எவ்வளவு வேதனைப்படுத்திருக்கோம், திரும்பவும் அவரை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போதான் அந்த வயசானவர் வந்துட்டு அவருடைய மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ணி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாராம். இதே மாதிரி தாங்க நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒருத்தவங்களை பத்தி என்ன ஏதுன்னே தெரியாம ஈஸியா குற்றப்படுத்திடுறோம். அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகும்னு தெரியாம. இததான் மத்தேயு 7:3-4-5 வாசிக்கிறோம். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். ஸோ மற்றவங்களை குற்றப்படுத்துறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்மளை நாம ஆராய்ந்து பார்க்கணும். ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.